இதை விஜய பேசுவியா, வழக்கு போடுவோம், உன்னை சிறைப்படுத்துவோம். நாங்க பயந்து ஓட விஜய் இல்ல, புஷி ஆனந்த் இல்ல, நிர்மல்குமார் இல்ல. உனக்கு எவனுக்கு சிறை எப்படி இருக்கும் தெரியாது, நீ செட்லாம் பார்த்திருப்ப. நாங்க சிறைக்கு போய் சிறையில சாப்பாடு எப்படி இருக்கும், சிறை அறை எப்படி இருக்கும் எல்லாம் பார்த்து தான் நிக்கிறோம். நீ எவ்வளவு சிறையில போடுவ? 15 நாள் 20 நாள் குண்டாசை போடுவியா? 3 மாத காலம். இன்னைக்காவது கண்ணியத்தோடு பேசுறோம். வெளில வந்தோம், விஜய் சொல்றாங்க வாயில வந்துடும், விஜய் தாண்டி வாயில வரும். ஆட்சி நடக்குது, 41 பேர் செத்து போனா அதுக்கு துணி கூட குற்ற உணர்ச்சி இல்லைங்க, துணி கூட குற்ற உணர்ச்சி இல்லைங்க. நான் ஒரு தொலைக்காட்சி வார்த்தை சொன்னேன், விஜய்க்கு மனித தன்மையே இல்ல, மனித நேயமே இல்லைன்னு. தமிழ்நாட்டு முதலமைச்சர் போய் இங்க மனித தன்மை இல்லாதவன் சொல்லலாமான்னு கேட்டுச்சு. மனித தன்மையே இல்லாதவன் தமிழ்நாட்டை முதலமைச்சர் ஆக்கி விட்டாங்க. நான் என்ன பண்றது கேட்டேன். இதான் காலத்தின் கோலம். இவ்வளவு நாட்களாக காவிரி உரிமை கட்டும், முல்லை பெரியார் உரிமை கட்டும், பாலாறு உரிமை கட்டும். ஆனா இப்ப இருக்க ஆள்கிட்ட முதல்ல அப்படின்னா என்னன்னு விளக்கணும், அப்புறமா அதெல்லாம் பேச முடியும்.